நீ என்னிடத்தில் வந்து சாயி சாயி என்றழைத்தும் நான் எப்படி வராமல் இருப்பேன்? என் பிள்ளையை காண்பதற்கும் என் பிள்ளையின் கனவை நிறைவேற்றுவதற்கும் நான் வந்து இருக்கின்றேன். உனக்கான உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையே, இதோ உன் உதவி இப்படித்தான் வந்து சேரப்போகிறது. மற்றவர்களுக்கான ஆறுதலை நீ கரம் கொண்டு அங்கு கை நீட்டி கொண்டு இருந்தாய். உனக்கான ஆறுதல் என்று யாருமே இல்லையே என்றுதானே என்னிடம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கு நீயே வலிமைப்படுத்தி கொள்ளும் தன்னம்பிக்கையை தருவதற்குத்தானே இந்த சாயி வந்து கொண்டு இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் அனுப்பிய ஒருவர் நிச்சயமாக உன் வீட்டின் கதவை தட்டி உனக்கு வேண்டிய உதவிகளை, உனக்கான முடிவுகளை எடுப்பதற்காக தயாராகிவிட்டார். அவர்களை அடையாளப்படுத்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு வருகின்ற பொறுப்புகள் எல்லாம் தலைக்கு மேல் சென்று கொண்டு இருக்கின்றது. சில காலகட்டத்தில் கைமீறி சென்று கொண்டு இருக்கிறது. என் பாரத்தை நான் இப்படி சுமக்கப் போகிறேன், தந்தது நீ அல்லவா என்று நீ நினைக்கின்ற இந்த பட்சத்திலே நீ ஒன்றை மறந்துவிட்டாயா? சோதனையை தந்த உனக்கு அதிலிருந்து வெளியிடுவதற்கான வலிமையும் தருவேன் என்று உன்னில் நீ நம்பிக்கையை ஏற்படுத்திக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழுமையாக இருந்து கொண்டு இருக்கும்போது என்ன நடந்தாலும் நான் உனக்குள் தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். சாயி சாயி என்று அழைக்கும் போது இன்னும் வந்து சேரவில்லையே, இப்போதெல்லாம் என் கண்முன்னே வரவில்லையே, எங்கே சென்று விட்டாயோ என்று என் பிள்ளை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன்னுள் ஒளியின் விருட்சமாக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் அளவே வேண்டாம். நிறை குறைகளை தாண்டி உனக்கான வாழ்க்கையில் நீ யார் என்று நிரூபிப்பதற்குத்தானே இவ்வளவு பெரிய போராட்டத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றாய். சரிசமமாக பாவித்து நீ வாழ கற்றுக்கொள். உனக்கு பிடித்தவர்களோடு தான் உன் வாழ்க்கை அமைய போகிறது. உன் அப்பன் சந்தோஷத்தை மட்டும்தான், உன் சாய் தேவன் சந்தோஷத்தை மட்டும்தான் இங்கு அள்ளித்தர வந்து இருக்கின்றேன். உன் உயிராக நினைத்ததைத்தான் உனக்கு கரம் பற்றி தர வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையே நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? மாற்றங்கள் வந்த போதிலும் என் வாழ்க்கை மட்டும் மாறவில்லையே. நான் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் சரி, காலம் கடந்து விட்டது என்று மட்டும் நினைத்து கொள்ளாதே. ஏனென்றால் அந்த காலத்தை உருவாக்கியவனே இந்த சாயாக இருக்கும்போது சரியான தருணத்தில் நீ எங்கே இருந்து அப்பனே எனக்கு உதவி செய் என்று கூறும் போதிலே உனக்கான உதவியை கண்முன்னே நான் காட்டத்தான் வந்து இருக்கின்றேன். உனக்கான உதவி அவர் செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றார். இனியும் மன வருத்தம் கொண்டு இருக்காதே. நான் இருக்கின்றேன், எப்பொழுதும் இருப்பேன். உன்னை ஒரு பொழுதும் நன்றி மறந்தவர்கள் முன்னால் தரம் தாழ்ந்து செய்ய போக மாட்டேன். உன் சாயப்பன் இருக்கும்போது உனக்கு அப்படி ஒரு நிலைமையை நான் ஏற்படுத்த போவதே கிடையாது. என் கண்ணே, உள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமலே சில நேரங்களில் மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய். இனி நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றாய். இந்த பக்கிரியப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு கஷ்டங்களுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். எந்த ஒரு கஷ்டத்திலும் உனக்கு கை கொடுத்து உனக்கான வெற்றியை தருணத்தை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது எதை நினைத்து தங்கமே நீ அங்கு அழுது கொண்டு இருக்கின்றாய்? அனுதினமும் சந்திக்கின்ற பிரச்சனை புதிதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இதிலிருந்து எப்படி வெளிவரப் போகிறேன், இதிலிருந்து எப்படி எனக்கான முடிவை எடுக்கப் போகிறேன் என்று நினைத்து கொள்கிறாய். இதோ உனக்கான முடிவை தருவது நானாக இருக்கும் பட்சத்திலே நீ தைரியமாக முன்னால் சென்று உன் வேலையை செய்து கொண்டு இரு. உன் வெற்றி வந்து விட்டது. நீ தூக்கமில்லாமல் தவிக்கின்றாய் என்று தெரிந்தும் நான் அமைதி காக்கின்றேன் என்று அழுது கொண்டு இருக்காதே. என் கண்ணை, நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே, என்ன நடந்தாலும் என் பொறுப்பு என்று. அதன் பிறகு ஏன் உன் உள்ளத்தையும் உன் உடம்பையும் வருத்தி கொள்கிறாய்? அத்தனையும் தாண்டி உனக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வலிமையை மட்டுமல்ல, நீ வெற்றியை களம் காண்பதற்கான தைரியத்தையும் தரத்தான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளைகளுக்கு நல்லதுதான் நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.